மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை தீவிரம் அடைந்திருக்கிறது. இதுகுறித்து மதுரை, நெல்லை, கோவை செய்தியாளரிடம் பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம். தற்போது நெல்லையில் இருக்கும் செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். உமா, பாரம்பரியமிக்க ஒரு வடக்கரத வீதியில் இருக்கிற ஒரு பல்பொருள் அங்காடியில் நம்ம இருக்கிறோம். இங்க பார்க்கலாம், அதாவது நேற்று வரைக்கும் சரி, இன்று கடைசி நாளான இன்று வரைக்கும் சரி, ஜவுளி கடைகளிலும் பட்டாசு கடைகளிலும் மக்கள் கூட்டம் கூடுவதை போல இறுதி நாட்களான, அதாவது இன்று இரவு தான் இந்த பலகாரம் செய்வதற்கு சரியான நேரம். எனவே இதற்காக ஏற்பாடுகளாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகிறார்கள். அது ஒரே இடத்தில் வரும்பொழுது, அதாவது இந்த பல்பொருள் அங்காடி என்றால் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். எனவே இங்கே பகுதியில் நெல்லை மாநகர் மட்டுமல்ல, நெல்லை மாநகர் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதற்கு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வருகிறார்கள். இது ஒரே இடத்தில் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு முழுவதுமே அதற்கான அந்த ஒரே இடத்தில் கிடைக்கும் போது அது அவங்களுக்கு மிகுந்த ஒரு வசதியாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு அவரை கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க? தீபாவளிக்கு வேற என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? ஸ்வீட் செய்யறதுக்காக வாங்க வந்தோம். எல்லாமே நல்லா இருக்கு. குலாப் ஜாமுன் செய்யறது மிக்ஸு எல்லாம் அதெல்லாம் வாங்க. இன்று வேற என்னென்ன பலகாரம் செய்ய இருக்கீங்க இது தீபாவளிக்கு? எப்போவுமே செய்வோம். அதிரசம், அச்சி முறுக்கு, அந்த மாதிரி சீடை, முந்திரி கோத்து, இது எல்லாம். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்குது. எப்படி இருக்கு? எல்லாமே கிடைக்குது. எப்பவும் இங்கே தான் வருவோம். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. நல்லா இருக்குது எல்லாமே. நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல கிடைப்பது ஒரு மகிழ்ச்சி. அது மட்டுமில்லாது பாரம்பரியமிக்க இந்த வடக்கரதில் வாங்குவதும் உங்களுக்கு கூடுதல் ஒரு மகிழ்ச்சி. இந்த முறை ஒவ்வொருவரும், அதாவது இயல்பான ஒரு பலகாரங்களை தாண்டி கூடுதலாக வித்தியாசமாக ஒவ்வொன்றும் செய்து பார்ப்பதற்காக பல்வேறு வகைகளில், அதாவது நாம் பார்க்கலாம் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் என்று பல்வேறு வகையில், அதாவது வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்டான பொருட்கள் எல்லாம் இங்கே வரிசைப்படுத்தியுள்ளார்கள். அதாவது பஜ்ஜி, போண்டா மாவு என்று எதுவுமே இதற்காக, அதாவது மெனக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அனைத்துமே எளிதில் செய்யக்கூடிய அளவிற்கு சிறிய அளவில் பொருட்கள் அனைத்துமே பாக்கெட் வடிவில் வந்து விடுகிறது. எனவே இதனை கொண்டு விரைவிலே வீடுகளில், அதாவது எளிதாக தயாரிக்கக்கூடிய பொருட்களாக தீபாவளி என்பது ஆகிவிட்டது என்பதுதான் இந்த பல்பொருள் அங்காடியில் பார்க்க தெரிகிறது. அனைத்து பொருட்களுமே, அதாவது நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே எளிதில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்கெட்டுகளும் வாங்கி கொடுத்திருக்கிறது. உமா, நாகராஜ், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது மதுரையில் இருக்கும் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், மதுரையில் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை எந்த அளவில் இருக்கு? உமா, தற்போது நாம் நின்று கொண்டிருக்க மதுரை மகால் பகுதி. இந்த மதுரை மகால் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி விற்பனையானது களை கட்ட துவங்கி உள்ளது. இன்று ஒரு நாள் இரவு மட்டுமே தீபாவளிக்கு இடைவெளி இருப்பதால் மக்கள் கூட்டம் அதிக அளவு கொண்டிருக்கின்றனர். இன்று கடைசி நேர விடுமுறை கிடைத்து தற்போதுதான் மக்கள் அதிக அளவில் தங்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்திருக்கின்றனர். இது குறித்து பேசுவதற்காக மதுரை வில்லாபுரத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் பொருட்கள் வாங்க வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்க வந்திருக்கீங்க? தீபாவளி என்ன மாதிரியான சிறப்பாக கொண்டாட இருக்கீங்க? சார், நான் வில்லாவரம் ஹவுசிங் போர்டு புதுநாட்டிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் என் பொண்ணுக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே பனியன், ஜட்டி, நைட்டி, இந்த கடைசி கைலி, இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. விலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. பொருட்கள் தரமாக இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் இப்போ விலை ஓரளவுக்கு ரீசனபிளாக தெரியுது. அதெல்லாம் வாங்கலான்னு வந்திருக்கிறோம். எப்பயுமே வருஷம் நாங்கள் தீபாவளி கொண்டாடினோம்னா புது துணியெல்லாம் எடுத்து வச்சு, விளக்கு பொருத்தி வச்சு, சாமி முன்னாடி நாங்கள் இது பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பலகாரம் பூராமே எடுத்து வச்சு, படையல் பண்ணி எடுத்து வச்சு, எண்ணெய் எடுத்து வச்சு, அதை எடுத்து தலைக்கு தேய்ச்சி, அடுத்து குளித்து, அதுக்கப்புறம் தான் புத்தாடையெல்லாம் இது பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வருஷம் நாங்கள் பண்ணுவோம். இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். இந்த வட்டம் என் பொண்ணுக்கு இப்போ தான் நேரம் கிடைச்சனால இப்போ தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சிறப்பாக தீபாவளி இந்த வருஷம் கொண்டாடுவோம். எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க. இந்த வருஷம் மழை இல்லாமல் இருக்குது. மக்கள்லாம் நான் இப்போ சாலையோர வியாபாரிகள்லாம் நல்லபடியாக இருக்கணும். பாவம், அவங்களும் கஷ்டப்படாமல் மழையை கெடுத்தக்கூடாது. ஆனால் மழை வரணும். இருந்தாலும் இந்த நேரத்தில் மழை அவங்கள வியாபாரத்தை கெடுக்காமல் நல்லபடியாக இருக்கிறதுக்காக இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி சார். கண்டிப்பா உமா, இப்போ கேட்டிருப்பீங்க. இப்போ ராமகிருஷ்ணன், வில்லாபுரத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு. கடைசி நேரத்தில் தன்னோட மகளுக்கு விடுமுறை கிடைச்சனால இப்போது தான் பொருட்கள் உள்ளிட்ட ஆடைகள் எல்லாம் வாங்க வந்திருக்கிறதாகவும் குடும்பத்தினோட மகிழ்ச்சியா தன்னோட தீபாவளி கொண்டாட தெரிவிச்சிருக்காரு. உமா, நாகேந்திரன், நீங்க இணைப்பில் இருங்க. கோவையில் கடைசி நேர விற்பனை எப்படி இருக்கு? எந்தெந்த பொருட்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள்? சுஜாதா.
கண்டிப்பாக உமா, கடைசி நேரம் அதாவது தீபாவளிக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. இதன் காரணமாக கோவை கிராஸ்கட் வீதியில நான் இப்ப இருக்கேன். இந்த கிராஸ்கட் வீதி முழுவதுமே பொதுமக்களோட கூட்டம் அலைமோதுதுன்னே சொல்லலாம். எந்த கடையில பார்த்தாலுமே பொதுமக்கள் அதிகமாகவே கூடியிருக்காங்க. குறிப்பாக காலை 8 மணி முதலே அனைத்து கடைகளிலுமே பொதுமக்கள் நிரம்பி வழிகிறாங்க. ஆடைகள்ல இருந்து ஆடை வாங்குவதற்காகவும் சரி, இனிப்பு வாங்குவதற்காகவும் சரி, பட்டாசுகள் கடை, இது போன்ற அனைத்து கடைகளிலுமே பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுன்னே சொல்லலாம். குறிப்பாக சில கடைகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கடைகள்ல இனிப்புகள் வாங்குவதற்காக வரிசையில நின்று இனிப்புகள் வாங்கும் நிலை கூட இருக்கு. இது போன்று பல கடைகள்ல இதே நிலைமை தான் காணப்படுகிறது. கோவையை பொறுத்த வரைக்கும் கோவையானது தொழில் நகரா இருக்கு. தொழில் நகர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிறுவனங்கள்ல தீபாவளி நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கு மட்டுமே போனஸ் வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக பல நிறுவனங்கள்ல இன்றைக்கு போனஸ் வழங்குறதுனால தங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கு அதிகமானோர் பொதுமக்கள் இங்கு கூடியிருக்காங்கன்னு சொல்லலாம். போனஸ் வாங்கிய உடனேயே தங்களுக்கு தேவையான ஆடைகள் வாங்குவதற்கும் பட்டாசுகள் வாங்குவதற்கும் அதிக அளவிலான பொதுமக்கள் இங்க கூடியிருக்காங்க. கோவை கிராஸ்கட் சாலையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான கடைகள், அதாவது ஆடை முதல் பட்டாசு வரை அனைத்து வகையான கடைகளும் இங்கே காணப்படுவதனால ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்க கூடியிருக்குன்னே சொல்ல முடியுமா? சுஜாதா, நீங்க இணைப்பில் இருங்க. தீபாவளியை முன்னிட்டு சென்னையின் முக்கிய வர்த்தக பகுதியான தியாகராய நகரில் கடைசி நேர விற்பனை மும்முரமாக நடைபெறுகிறது. அது தொடர்பான செய்தியாளர்கள் மகாலிங்கம் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நான் தற்போது நின்று கொண்டிருப்பது டி நகர் ரங்கநாதன் தெரு. நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதும் தலையாக தெரிகிறது. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் தற்பொழுது தீபாவளியை ஒட்டி பொருட்கள் வாங்குவதற்காக அதிக அளவில் பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த ரங்கநாதன் தெருவில் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான கடைகள் இருக்கிறது. அனைத்து வகையான பொருட்கள், தீபாவளிக்கு தேவையான பொருட்கள் இங்கு கிடைப்பதால் அதிக அளவு வாடிக்கையாளர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தீபாவளி நாளைக்கு இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக கடைசி கட்ட தேவைகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் இந்த பகுதிக்கு அதிக அளவு வந்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய வருகையொட்டி இந்த பகுதியில் ரங்கநாதன் தெருனுடைய இரு பக்கமும் போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் சுமார் 250க்கும் அதிகமான சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். அதே போல கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இரு மருங்கிலும் கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான எச்சரிக்கைகளை கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக 2 விஷயங்களை காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். ஒன்று, இதுபோன்ற மக்கள் நெரிசலான பகுதியில் குழந்தைகளை அழைத்து வரும் பெற்றோர் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இன்று மாலையில் 2 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதே போல இந்த பகுதிக்கு வரும் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. நாகராஜ், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வடக்கு ரத வீதியில போலீசார் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள்? அதாவது உமா, நெல்லையை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகரின் வடக்கு ரத வீதி முக்கியமான வீதி. ஏன்னா இந்த பகுதியில் தான் அதிகமான மக்கள், அதாவது அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதால் இந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வருவார்கள். இந்த நேரங்களில் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவது என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும், அதாவது ஒவ்வொரு தெருக்களின் சாலைகளின் முனைகளிலும் அதற்கான சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மக்களின் நடமாட்டங்கள், அதே போல அவர்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுதா என்பது குறித்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எந்த வகையில் ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது சீருடை அணியாத போலீசார் இந்த பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் மட்டுமில்லாது சீருடை அணியாத பணியாளர்கள், அதுவும் காவல்துறை சார்ந்த பணியாளர்கள், காவல்துறையினர் ஆண்கள் மட்டுமில்லாது பெண்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏதேனும் எந்த வகையிலும் குற்றச்சம்பவங்கள் நிகழாதவர் தடுப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். உமா, நாகராஜன், நீங்க இணைப்பிலே இருங்க. அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க பொதுமக்களுக்கு எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? நாகேந்திரன். நீங்க இணைப்பில தான் இருக்கிறீங்க நாகேந்திரன். தற்போது அந்த பகுதியில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன?
கண்டிப்பா உமா, இப்ப மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டமானது கடந்த ஒரு மாதமாகவே களை கட்ட துவங்கி விட்டது. இதற்காக மதுரை மாநகர் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் கடந்த இப்போ ஒரு 10 தினங்களுக்காக மதுரை மாநகரில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டு நகரின் ஒட்டிய உள்ள இடங்களில் வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நகருக்குள் அதிகமான வாகனங்கள், கார், இருசக்கர வாகனங்கள் அதிகமாக வராமல் தடுப்பதற்காகவும் கனரக வாகனங்கள் வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகருக்குள் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு மக்கள் ஆடை உள்ளிட்ட அபகரணங்கள் வாங்குவதற்கு, உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு, மக்கள் மகிழ்ச்சியுடன் தீபாவளி பொருட்கள் வாங்கி செல்வதற்கு அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டது. இதனால் எந்தவித போக்குவரத்து நெரிசலும் இன்றி மக்கள் சிரமமின்றி சந்தோஷமாக பொருட்களை வாங்கி செல்கின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மதுரை மாநகர் முழுவதும் எந்த இடத்திலும் எதிர்பாராத விதமாக எதுவும் தீ விபத்து ஏற்பட்டாலும் அதை உடனே கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, அதை அணைப்பதற்கும் தீயணைப்பு துறையிற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் முக்கியமான இடங்களில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அதிகமாக கூடும் முக்கிய பகுதிகளான தெற்கு மாசி வீதி, விளக்குத்தூண் மற்றும் கீழமாசி வீதி, மேலமாசி வீதி உள்ளிட்ட மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கண்காணிப்பு கேமராக்களும் அமைக்கப்பட்டது. காவல்துறை குறைந்தது 24 மணி நேரமும் அவர்களது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சீருடை அணியாத பெண் மற்றும் ஆண் காவலர்களும் அந்த மக்களாக சென்று அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வேற யாரும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுகிறாரா என்பது குறித்தும் கண்காணித்து வருகின்றனர். மேலும் ஒலிபெருக்கி மூலமும் மக்களுக்கு பொருட்கள் வாங்க வரும் மக்களுக்கு அவர்கள் எச்சரித்து வருகின்றனர். தங்களது பொருட்களையும் குழந்தைகளையும் ஆபரணம் உள்ளிட்ட பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இருந்தாலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எனவும் உமா கேட்டுக்கொண்டுள்ளனர் காவல்துறை. உமா. நாகேந்திரன், நீங்க இணைப்பில் இருங்க. கோவையில் கடைசி நேர விற்பனை சூடுபிடித்திருக்கும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு சுஜாதா? உமா, இந்த தீபாவளி பண்டிகைக்காக கோவை மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக ஒப்பனக்கார வீதி, ராஜவீதி, கிராஸ்கட் சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கிராஸ்கட் வீதியில் மட்டுமே மொத்தம் 4 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள்ல போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க. இது போல இந்த ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழியாக எந்த ஒரு பேருந்துமே இயக்கப்படாமல் இருக்கு. இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே போலவே ஒப்பனக்கார வீதியிலும், அதாவது பொதுமக்கள் அதிகமாக ஒப்பனக்கார வீதியில கூடுறாங்க. இதன் காரணமாக அந்த பகுதியிலுமே முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் அவ்வப்பொழுது ஒலிபெருக்கி மூலமாக மக்களுக்கு எச்சரிக்கைகளை கூறி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. உமா.